ஹாய் ஹலோ வெல்கம் டு M2K கேமர். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நீங்க தொடர்ந்து 2 போயா 3 போயா 4 போயா இல்ல 5 6 7 8 வரைக்கும் அடிச்சிருப்பீங்க. ஆனா இங்க ஒருத்தன் 47 போயா அடிச்சிருக்கான். அதை நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? நம்ம இப்ப அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள வந்தாச்சு. வாங்க. நம்ம டீம்ல ஏபி கார்த்திக் கிங் குயின் இருக்காப்ல. நம்ம ஹிந்தில ஏதோ பேர் போட்டு லாஸ்ட்ல 1556 போட்டிருக்கு. வாங்க போவோம். எல்லாரும் கண்ணை எடுத்துட்டு அவங்க 2 பேரும் சோடியால போறாவோ. என்ன முன்பே ஒன்று பாடிக்கிட்டு போறாங்க. நம்ம அப்படியே நிப்போம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்பதான் உசுறு வந்திருக்கு. நம்ம போறோம். அவங்க 2 பேரும் ஜோடியா போய் ஒருத்தர் அடிச்சிட்டாங்க. நம்ம பின்னாடி ஏதாவது தொடர்ந்து பின்னாடி போய்கிட்டே இருக்கோம். கில் அடிச்சாச்சு. இங்க பொருள் பறக்குறாங்க. நம்மளும் அடி பின்னாடி தொடர்ந்து போவோம். அங்க இன்னொருத்தரை நாக் பண்ணியாச்சு. போய்கிட்டே இருக்கோம். அந்த இன்னொருத்தனை அந்த அவன் இந்த ஹிந்திக்காரன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். யாருக்கும் கில்லு கொடுக்க மாட்டேங்கான். ஏபி கார்த்திக் நாக் டவுன் ஆனோடனே டக்குன்னு நம்ம அதில் அடிச்சு மேட்ச் ஜெயிச்சாச்சு. இப்போ 1ல இருக்கோம். அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. 2வது ரவுண்டு வெயிட்டா இப்போ G36 எடுத்தாச்சு. நம்மால் பயங்கரமா இருப்பா. நம்மால் AMW எடுத்து வச்சிருக்கார். பயங்கரமான ஆளாத்தான் இருக்கு. இந்த மாதிரி போய் அடிக்கணும். ஏபி கார்த்தி அப்படியே அசையாம நிக்கிற. என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்கி. ஏபி கார்த்தி உசுறு இருக்கான்னு தெரியல. சரி நம்ம அடிக்க போவோம். வாங்க போவோம். என்னாச்சு பொசிஷன் என்னாச்சு? நம்மால் என்ன பண்றாங்க ஜோடியா? என்ன கிங் குயிங்கிற கண்ணே எடுக்கல. நம்மால் மட்டும் AMW வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அடியே பாருங்க. அடி போட்டு அடின்னு அடிக்கான்ல. இங்க பாருங்க என்ன அடிக்காம பாருங்க. நாக் டவுன் ஆயிட்டா. நம்மளால ரிவ்யூ பண்ணிட்டான். இங்க பாருங்க அட்டியே பாருங்க. இங்க பாருங்க AMW வச்சு அடிச்சு மேட்சை முடிச்சிட்டான். அதுக்குள்ள நம்ம ஏபி கார்த்தி அப்படியே நிக்காரு. ஆனாலும் நம்ம மேட்சை முடிச்சுட்டு அவனே ஒரு ஆளா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான். இப்போ பூச்சி நாக்கு வந்தாச்சு. சரி இந்த மேட்ச் அதே ரவுண்ட்ல இருக்கட்டு. நம்மால் AMW கிங் குயினும் அதான் எடுத்திருக்காப்ல. நம்ம ஏபி கார்த்தி உசுராத மாதிரி இருக்காரு. ஏமாட்டு போடும். ஏதாவது ரியாக்ஷன் பண்றாரா என்ன பார்ப்போம். அப்படியே நின்றுட்டு இருக்காரு. கண்ணில் அனல் தெரிக்கிற மாதிரி சம்முன்னு நிற்காரு. அவங்க 2 பேரும் ஏறி போயிட்டாங்க. நம்மால் AMW வச்சுதான் அடிச்சு 2 நாக் டவுனு. 1 நிமிஷம் கூட ஆகல. அதுக்கு 2 நாக் டவுனு. நம்மால் பாருங்க நம்ம கிட்டே எமௌண்ட் போட்டு காமிக்காரு. போடு நாங்களும் போடுவோம்டா. நீ மட்டும் தான் போடுவியா? நாங்களும் போடுவோம். போடு மண்டையாட்டு. மசாலா அரைங்க மண்டையில. வாடா நீ வேணா சண்டைக்கு வா. அங்க பாத்தியா எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்கிற மாதிரி காமிக்கப்பட்டு அவன்ல எல்லாத்தையும் அடிச்சிட்டான்ல. ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். அது இன்னும் அந்த புல்லு போட்டு லைட்டா தெரியுது. அதையும் அடிச்சிட்டான்ல. AMW வெளுத்துட்டான். நம்மால் ஹிந்தி வேற லெவலு. நைஸ் பிளே. லாஸ்ட் அப்சர்வேட்டரி வந்தாச்சு. அதே மாதிரிதான் மேட்ச் எப்படி அடிக்கணும் என்னன்னே தெரிய மாட்டேங்கி. பயங்கரமா விளாடுறான்ல. AMW வச்சு பங்கமா அடிக்கான்ல. வேற லெவலு. என்னமா அடிக்கான்ல. அவங்க போனா 2 பேரும் ஜோடியா தான் போறாங்க. நம்மால என்ன பண்றாரு? இல்ல உட்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. நம்மால அங்க தனியா போறாரு ஏபி கார்த்திக்கு. இங்க 2 பேரும் இங்க தனியா இருக்காங்க. நம்மால பாருங்க அதுக்குள்ள ஒருத்தனை அடிச்சு விட்டான். என்ன பண்றான் அவன்? ஏபி கார்த்திக் நாக் டவுன் ஆயிட்டான். அது சாவடிச்சிட்டான்ல. பாருங்க என்ன பண்றான் பாருங்க. AMW வச்சு வெளுத்து விடுறான். நம்ம போவோம் இவங்க பின்னாடி. என்ன பண்றான்னு பார்ப்போம். சும்மாவது நிப்போம். எப்படி அடிக்கான்னு பாருங்க. பாருங்க அடிக்கான் பாட்டுக்கு அடிக்கான். 2 AMW வச்சு அடிக்காங்க பாருங்க. அடியே பாருங்க பக்கத்துல. நமக்கு எப்படியோ ஒரு கிள்ளி கிடச்சிட்டு. சரி பாருங்க
அடிச்சான் அதுக்கு கில்லும் தர மாட்டேங்கான்ல. கில்லு அடிக்கிறதுக்கு பெரும்பாடா தான் இருக்கு. ஓடி அடிச்சாச்சு. இங்க இருங்க, அதுக்குள்ள இங்க இருந்து அடிதான். அம்மால பாருங்க, கிங் குயினும் ஒரு கில் அடிச்சிட்டாங்க போல. அம்மா கில்லு நாகர்மெண்ட் அடிச்சிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். வேற அங்க ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். வேற இங்க இருங்க, மேட்ச் அதுக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள மேட்சை முடிச்சாச்சு. என்ன அடி அடிக்கான்ல, பயங்கரமா அடிக்கான்ல. செம மேட்ச். மேட்ச் நல்லா சூப்பரா போச்சு. அதுக்கப்புறம் சரி நல்ல பெரிய பிளேயரா இருப்பான் போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள போய் சரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம், எப்படிப்பட்ட பிளேயர் என்னன்னு உள்ள போய் பார்க்க லெவலை பார்த்தா வெறும் 14வது லெவலு, 99 லைக் விழுந்துருக்கு. ஏதோ நூபு பிளேயர் மாதிரி அக்கௌண்ட் இருக்கு. கடைசியில சரி உள்ளக்க கில் எல்லாம் எப்படி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா 77 மேட்சுக்கு 71 கில் அடிச்சிருக்கான். 71 மேட்ச் ஜெயிச்சிருக்கான். கில்லு வந்து பாத்தீங்கன்னா 588 கில்லு. கேடிங்கிறது 10.59. அதுக்கப்புறம் தெரிஞ்சு இவன் ஒரு ஹேக்கர் போல, அதான் நூப் ஐடி வச்சு விளையாட வந்திருக்கான். இங்க பாருங்க, ஹெட்ஷாட் ரேட்டே இல்லை, வரல உடம்புல அடிச்சுதான் எடுத்திருக்கான். தலைவன் வின் ரேட்டை பாருங்க 92ல இருக்கு. ஹெல்ப் பண்ணதே மொத்தத்துல 7 பேர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். என்னத்த சொல்ல, பெரிய ஹேக்கரா இருப்பான் போல. இந்த மேட்சோட சேர்த்து அவனுக்கு 47 ஆயிருக்கும். இப்பெல்லாம் ஹேக்கர் இருந்தானா எப்படி விளையாடுறது எங்களை மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம். சரி ரைட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே பாய்.